ராசிக்கு வந்தாருன்னா ஜென்மன்னா அந்த ராசின்னு அர்த்தம். எந்த புத்தகத்திலையும் குறிப்பிடல அதிகாலையில் கனவு வந்தா பழிக்கும். கனவுல பானை தோன்றுனா அசகனமா? கனவுல பானை வந்தா அபசகனங்கிறதுக்கு எந்த சாஸ்திரத்திலையும் அல்லது ராகு புக்தி கேது புக்தி நடக்கிற காலத்திலோ இல்ல. முதல்ல 7 கிரகங்கள் தான் இருந்தது ஆரம்பத்தில். ராகு கேதுக்கு நிழல் கிரகம், சாயா கிரகம்னு ஒரு பேர். காகம் கொட்டுறதுக்கும் ஜோசியத்துக்கும் சம்பந்தமே இல்லை. ஜாதகம் பார்த்து தான் இது லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜான்னு சொல்ல முடியுமே தவிர ஏரோ டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ்குமார். இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஜோதிடர் புலியூர் நாகராஜன் பாலு அவர்களிடம் ஜோதிடம் சார்ந்த கேள்விகளையும் சந்தேகங்களையும் இப்போ நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஐயா வணக்கம். 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 லவ் மேரேஜுக்கும் அரேஞ்ச் மேரேஜுக்கும் எந்த மாதிரியான கிரக அமைப்புகள் இருக்கணும்? நான் ஜாதகம் பார்த்து தான் சொல்ல முடியும், பொதுவாக சொல்ல முடியாது. பொதுவான கருத்து கிடையாது. ஜாதகத்தை பார்த்து நாங்கள் சொல்ல முடியும் எங்களால். எந்த கிரக அமைப்புகள் எப்படி இருந்தால் இது லவ் மேரேஜ் ஆகும், எப்படி இருந்தால் அரேஞ்சு ஆகும், இது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் மாறுபடும். ஸ்டாண்டர்டாக எதையுமே சொல்லிட முடியாது. எந்த ஒரு விஷயத்தையுமே ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான பலன்கள் இருக்குது. ஜாதகம் மாறுபடும் போது பலன்கள் மாறுபடும். ஸ்டாண்டர்டாக இப்படி தாங்கிறது எதையுமே சொல்ல முடியாது. இந்த லவ் மேரேஜ் விஷயமும் ஜாதகத்தை பார்த்து அப்போ தான் சொல்ல முடியுமே தவிர பார்க்காம பொதுவாக எதையுமே சொல்ல முடியாது. எல்லா ஜாதக பலன்களும் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் மாறுபடும். அதனால வந்து ஆண் பெண் ரெண்டு அந்த பொருத்தமா வச்சுதான் சொல்ல முடியும் சொல்றீங்க இல்லையா? இல்ல, பொருத்தத்துக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை, தனித்தனியா பார்க்கலாம். ஜாதகம் பெண் ஜாதகம் வேற, ஆண் ஜாதகம் வேற. ஆண் ஜாதகத்தை பார்த்தாலும் இது லவ் மேரேஜா அரேஞ்சான்னு சொல்லலாம். பெண் ஜாதகத்தை பார்த்தாலும் சொல்ல முடியும். ஆனால் ஜாதகம் பார்க்காம எப்படி கிரகம் இருந்தா எப்படிங்கிறதெல்லாம் நான் பப்ளிக்ல சொல்ல முடியாது. பொதுவான ஜாதகத்தை பார்த்து இண்டிவிஜுவலா சொல்ற விஷயம் இது வந்து பொதுவான விஷயம் இல்லை. எதுவுமே கிடையாதுங்களா? எதுவுமே இல்லை. நாங்கள் அவங்க இண்டிவிஜுவலுக்கு தான் சொல்ல முடியும். இப்போ இந்த ராசிக்காரனாலே லவ் மேரேஜ், இந்த ராசிக்காரனாலே வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான் நடக்கும், இந்த மாதிரியான பொதுவான கருத்துக்கெல்லாம் உலாவிட்டு இருக்கு. ராசிக்கும் லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜுக்கும் சம்மந்தமே இல்லை. சொல்ல முடியாது. ராசி மட்டும் வச்சு சொல்ல முடியாது. இந்த ராசிக்காரங்களுக்கு லவ் மேரேஜ்ல ரொம்ப அதிகம் நடக்கும் அந்த மாதிரிலாம் எதுவும்? அதுவும் ஜாதகத்தை பார்த்து தான் சொல்ல முடியுமே தவிர வெறும் ராசிக்காரன் இந்த ராசிக்காரனுக்கு இவன் லவ் மேரேஜ் தான் பண்ணுவான் அப்படி சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஜாதகம் முழுவதையும் பார்த்து தான் சொல்ல முடியும். அப்படி எந்த ராசிக்குமே கிடையாது. எந்த ராசிக்குமே சொல்லிட முடியாது. பாரம்பரிய ஜோதிடர். ஆமா, அத உங்க வாயிலிருந்து சொல்லும்போது அது நிறைய பேருக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். கரெக்ட். ஜாதகம் பார்க்காம சொல்ல முடியாது. ஜாதகம் பார்த்து தான் இது லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜான்னு சொல்ல முடியுமே தவிர அவன் வெறும் ராசிய நட்சத்திரத்தை வச்சு மட்டும் சொல்லிட முடியாது. வாய்ப்பு கிடையாதுன்னு சொன்னா தவறா போயிடும். பொய் சொல்லணும், அது தேவையில்லாத விஷயம். அது எனக்கு உடன்பாடு இல்லை. சரி, இப்போ அதிகாலையில தோன்ற கனவு பழிக்கும்னு சொல்றாங்க. அது ரொம்ப வருஷமாவே சொல்லியிருக்காங்க, என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது உண்மையா? அதிகாலையில தோன்ற கனவு பழிக்குங்கிறது இது தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு விஷயம். ஆமா, 50 வருஷமா 100 வருஷமா சொல்லிட்டாங்க. அதுக்கும் சாஸ்திரத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அது வழக்கத்துல ஒரு விஷயம். அது எல்லாருமே நம்புறாங்க. ஆமா, அதிகாலையில கனவு வந்தா பழிக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்லி 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 பழக்கம் ஆயிடுச்சே தவிர அதில் சாஸ்திரத்துக்கோ புத்தகத்திலேயோ அது எங்கேயுமே குறிப்பிடலை. எந்த புத்தகத்திலையும் குறிப்பிடலை அதிகாலையில் கனவு வந்தால் பழிக்கும்னு. இது வழக்கத்தில் வரக்கூடிய வழக்கத்தில் வந்தது ஒரு விஷயமே தவிர இதுக்கு சாஸ்திரத்தில் இடமே இல்லை. அப்போ உண்மைத்தன்மையும் அதில் கம்மியாக தான் இருக்குங்க இல்லையா? குறைவாக தான் இருக்கும். இது சொல்லி வந்தது அப்படியே வந்துடுது வழக்கத்தில். இந்த மாதிரி வழக்கத்தில் வந்த விஷயங்கள் நிறையா இருக்குது. அதில் இதுவும் ஒன்று. நிறைய விஷயம் வழக்கத்தில் சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி சொல்லிட்டு போனதுல இதுவும் ஒன்றா போச்சு. ஐயா, இந்த கனவுல பானை தோன்றுனா அசகனமா? அதே மாதிரி பாம்பு கனவுல அடிக்கடி வந்தால் அது ஒரு கெட்ட குடும்பத்துக்கு ஆகாது, கெட்டதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது என்ன கருத்து? என்ன இல்லை, இதுலேயும் எனக்கு ஒன்றும் பெருத்தா கனவுல பானை வந்தால் அபசகனங்கிறதுக்கு எந்த சாஸ்திரத்துலேயும் சொல்லலை. அதை இதுவும் இந்த வழக்கத்தில் வந்த மாதிரி ஒரு விஷயமா தான் இருக்குது. எந்த சாஸ்திரத்திலையோ எந்த புத்தகத்திலையோ பானை வந்தால் வரல. அதே மாதிரி கனவுல பாம்பு வந்தா
என்ன சொல்கிறான், கெட்டதுயா என்னது இல்ல கேட்டல? அதோட காரணம் என்ன முதல்ல? பாம்பு அடிக்கடி கனவுல வர்றதுக்கான காரணம் என்ன? அது ஒரு நேச்சுரல் வரும். அந்த ராகு தசை, கேது தசைன்னு 2 இருக்குது. ராகு கேது தான் பாம்புகள். ம். ராகு தசை நடக்கிற காலத்திலேயோ, கேது தசை நடக்கிற காலத்திலேயோ, ம். அல்லது ராகு புக்தி, கேது புக்தி நடக்கிற காலத்திலேயோ சில பேருக்கு அப்படி வர்றது உண்டு ம். கனவுல. ம். அது வந்தால் ஒன்றும் கெடுதல் இல்லை, ம். நல்லது தான். அவள் ராகு கேதுக்கு போய் பரிகாரம் பண்ணிட்டு வந்தால் அது வராது. புரியுது. ராகு கேதுக்குன்னு சில பரிகாரங்கள் இருக்குது. ம். அதை பண்ணியாச்சுன்னா இது வராது, ம். அவள் நார்மலாக ஆயிடுவாள். ம். அதனால் இதை பற்றி பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி வந்துடுது என்ன பண்ண பெருசாக ராகு கேதுக்கு பரிகாரம், புரியுது. அது ஒரு அவங்களுக்கு தான் சின்ன அது பரிகாரம். கனவுலயும் வரும் பாம்பு இல்லையா? பாம்பு அவங்க கனவுல நேச்சுரலாக எல்லாருக்குமே வரும் தான், வராமையும் போகும், வரும். இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. சரிங்க. ராகு தசை கேது தசை நடக்கிற காலகட்டத்தில் அது வரும் சரிங்க. அதிகப்படியாக. சரி. அது ராகு கேதுக்கு பரிகாரம் பண்ணிக்கிறது சரியாக போயிடும். சரி. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரி. ஐயா, இப்போ வானத்துல வந்து நிறைய கிரகங்கள் 9 கிரகங்கள் இருக்கு. இந்த ராகு கேது மட்டும் அது எங்க இருக்குன்னு யாராலையும் காட்ட முடியலையே. அது இருக்கா? எங்க இருக்கு வானத்துல? இல்லை, முதல்ல 7 கிரகங்கள் தான் இருந்தது ஆரம்பத்தில். ஆ. அதன் பிறகு இந்த ராகு கேது வந்து சேர்த்தாங்க, ம். 9 கிரகமும் ஆக்கினாங்க. ம். சாயா கிரகங்கள்னு பேர். ராகு கேதுக்கு நிழல் கிரகம், சாயா கிரகம்னு ஒரு பேர். ம். அதை நம்ம வானத்தில் பார்க்க முடியாது தான், முடியாது. பார்க்க முடியாது. ம். நீங்கள் வந்து பெரும்பாலும் பார்க்குறது குரு சுக்கிரன் ம். பார்க்கலாம். ம். குரு பகவானை பார்க்கலாம், சுக்கிரனை பார்க்கலாம், சூரியனை பார்க்கலாம், சந்திரனை பார்க்கலாம். ம். இந்த மாதிரி மேஜர் பிளானட்ஸு நம்ம பார்க்க முடியும். ம். இது வந்து நிழல் கிரகங்கிறதுனால பார்க்க முடியாது தான், பார்க்க பார்க்க முடியாது. முடியும். ஆனால் உண்டு, உண்டு. பின்னாடி சேர்க்கப்பட்டது இது. ஆரம்ப காலத்தில் இல்லை, ம். 7 கிரகங்கள் மட்டும். அதுக்கப்புறம் சேர்த்துட்டாங்க. ம். பட் பின்னாடிங்கிறதே பல 100 வருஷத்துக்கு முன்னாடி. ம். பின்னாடினா இப்போ இல்லை, புரியுது. அதுவே 100 ஆண்டுகளுக்கு 200 அப்படி கதை. ம். பட்டு அது நம்ம கண்ணுக்கு தெரியாது தான். கண்ணுக்கு நிழல் கிரகங்களை பார்க்க முடியாது. பார்க்க முடியாது. இப்ப ராகு கேது வந்து நிழல் கிரகங்கள். நிழல் கிரகம், சாயா கிரகம்னு சொல்லுவான், நிழல் கிரகம்னு சொல்லுவான். ம். அது பார்க்க முடியாது தான் வச்சுக்கோங்களேன். சரிங்க. அப்போ 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜோதிடங்கள் வேற மாதிரி இருந்ததா? இப்ப மாறிடுச்சா? இல்லை, 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்ததுன்னா ம். அவ சொல்கிற பலன்களே வேற. ம். அதுக்கு முன்னாடி ம். இப்போ எவ்வளவோ டெக்னிக்கலாக அட்வான்ஸ்டாக வந்துருச்சு. ம். டே பை டே டெக்னிக்கல் இன்க்ரீஸிங். இது வந்து 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விஷயம் இப்போ இல்லை. ம். 50 வருஷத்துக்கே இல்லைங்கிற. ம். 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விஷயம் இப்போ இல்லை. ம். ஸோ நிறைய மாறும்போது பலன்களும் மாறும். ம். அதுக்கு அதுபடி சரியா வருமாங்க ஐயா அது? கண்டிப்பாக சரியாக வரும். சரியா பலன்கள் மாறும்னா பலன்கள் டோட்டலாக மாறாது. ம். இன்னைக்கு தேதிக்குள்ள விஷயத்த நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டோம். ம். அன்னைக்கு வந்து இப்போ இன்ஜினியரிங் படிப்பான்னு ஒரு பையனை சொல்லுவேன். ம். அந்த காலத்தில் ஏது இன்ஜினியரிங்கு? ம். நான் சொல்கிறது 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி விஷயம். ம். இன்ஜினியரிங் படிப்பான், டாக்டருக்கு படிப்பான்லாம் சொல்கிறது கம்மி ம். அப்போ. ம். இப்போ எல்லாமே டெவலப் ஆனதுனால இன்ஜினியரிங்கு, சாஃப்ட்வேர் இன்ஜினியரு, டாக்டருன்னு பல விஷயங்கள் வந்துடுது. ம். இப்படி பல விஷயங்கள் மாறிண்டே வந்திருக்கும் போது இதுக்கேற்றபடி நம்ம பலன்களை மாற்றுறோம். ஒரு காலத்துக்கு இப்ப மாத்துறது மாற்றி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. தவற திருத்தினதா அது அர்த்தம்? இல்லை, காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஜோதிடர்களும் அதுக்கேற்ற பலன்களை சொல்லணும். ம். அப்டேட்டடாக இருக்கணும் எதுவுமே. ம். நீ அந்த விவசாயம் பண்ணுறதெல்லாம் ஒரு காலம், ம். இப்போ விவசாயம் குறைஞ்சுட்டே வருது ஆமா. இல்லையா? ஆமா. இந்த மாதிரி பல விஷயங்களை நமக்கு காலத்துக்கும் நேரத்துக்கு ஏற்றபடி ஜோதிட பலன்கள் சொல்லலாமே தவிர, ம். பட் பலன்கள் டோட்டலாக மாறாது. ம். விஷயம் கொஞ்சம் சேர்க்கப்படும். அட்வான்ஸ்டாக வரும், அப்டேட் ஆகும். அப்டேட் ஆகுது. இவ்வளோதான் விஷயம். ஐயா, அந்த கோவில்ல அர்ச்சகர்கள் தேங்காய் உடைக்கும் போது தேங்காய் அழுகிருச்சுன்னா வீட்டில் உள்ளவங்களுக்கு ஆபத்து நேரும்னு சொல்றாங்களே, அது அது உண்மை இல்லை. உண்மை இல்லை? அதாவது 50 தேங்காய்க்கு ஒரு தேங்காய் அழுகிறது சாதாரண ஒரு விஷயம். ம். 50 தேங்காய் அவர் உடைப்பார் ஒரு நாளைக்கு, ம். 100 தேங்காய் உடைப்பார். அதில் 1, 2 அழுகல் வரத்தான் செய்யும். ம். இது இயற்கையான ஒரு விஷயம். அது யாருக்கு வருதுன்னு யாருக்கும் தெரியாது, யாருக்கோ ஒருத்தருக்கு வரத்தான் செய்யும். இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. சம்பந்தம். தேங்காய் அழுகிறதுனால குடும்பத்துக்கு ஆபத்துங்கிறதோ, ம். அபசகனங்கிறதோ ஒன்றும் இல்லை. அதுக்கு சாஸ்திரத்தில் இடம் இல்லை. இதையும் சொல்லிட்டு போயிட்டானுங்க. ஆமா, அந்த காலத்தில் உள்ளவன் சொல்லிட்டு போயிட்டான். 100 வருஷத்துக்கு முன்னே அப்படியே போய் எல்லாரும் சொல்கிறான். இதுக்கு எந்த சாஸ்திரத்திலையும் இடம் இல்லை. ரொம்ப பேர் பயந்துட்டு இருக்காங்க. இல்லை, ஒரு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவசியம் இல்லை. அழுகின தேங்காய் தூக்கி போட்டு வேற தேங்காய் உடைச்சா சரியா போச்சு. புரியுது. இது ஒரு பெரிய பயப்பட வேண்டிய விஷயம் அல்ல.
புரியுது. அப்படின்னாலும் இது ஈஸியாக எடுத்துக்கலாம். ஐயா இப்போ இந்த தலையில காவம் கொட்டுச்சுன்னா அவங்களுக்கும் அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கும் ஆபத்து நேரும்லாம் சொல்றாங்க, பிரச்சனைகள் வரும்னு சொல்றாங்க. இல்லை, இதுலேயும் எனக்கு உடன்பாடு இல்லை. இது எப்படி பழைய காலத்துலன்னு சொல்லிட்டு போனானுங்களோ அந்த மாதிரி விஷயம் நிறைய சொல்லிட்டு போயிட்டானுங்க, நிறைய சொல்லிட்டு போயிட்டானுங்க. இதுக்கும் சம்பந்தம் இல்லை. அது ஒரு சாதாரண விஷயமா எடுத்துக்கலாம். இதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காகம் கொட்டுறதுக்கும் ஜோசியத்துக்கும் சம்பந்தம் இல்லை, சம்பந்தமே இல்லை. சரிங்க. சாதாரணமாக அது போது எப்படியோ பட்டுடுது, அவ்வளோதானே தவிர இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவசியமே இல்லை. நார்மலாக விட்டுடலாம், பயப்படவும் வேண்டாம். இந்த ஜென்ம சனிக்கு என்ன பரிகாரம் பண்ணணும்? அதாவது 7 நாட்டு சனின்னு பேர். 7 நாட்டு சனியில் 3 இது இருக்கு. ஆரம்ப சனி, அவன் ராசிக்கு வந்தான்னா ஜென்ம சனி. அப்புறம் 2ஆம் இடத்து, மொத்தம் 7.5 வருஷம் வரணும். ஒரு இடத்துல 2.5 வருஷம் 2.5 வருஷம் இருப்பார். அதுக்கு தான் 7 நாட்டு சனின்னு பேர். அவர் ராசியில் வரும்போது ஜென்ம சனின்னு பேர். அவ்வளோதான் விஷயம். 12ஆம் இடத்துக்கு வந்தார்னா 7 நாட்டு சனி ஆரம்பிக்குது அப்படின்னு அர்த்தம். ராசிக்கு வந்தார்னா ஜென்மன்னா அந்த ராசின்னு அர்த்தம், வேற ஒன்றுமே இல்லை. அதுக்கு பேர் தான் ஜென்ம சனி. 12ஆம் இடத்துக்கு அப்புறம் ஜென்ம ராசிக்கு வருவார், அதுக்கு தான் ஜென்ம சனி. அப்புறம் 2ஆம் இடத்துக்கு போவார். இந்த 3 இடமும் 7 நாட்டு சனி காலகட்டம். 7.5 வருஷம், ஒன்று 2.5 வருஷம் 2.5 வருஷம். இந்த 7 நாட்டு சனி நடக்கும் காலத்தில், அதாவது ஜென்ம சனியாக இருக்கலாம், ஆரம்ப சனியாக இருக்கலாம், விரைய சனியாக இருக்கலாம், இப்படி 3 விதம் இருக்குது. அந்த திருநள்ளாறு போய் சனி பகவான் கோயிலுக்கு தரிசனம் பண்ணுறது, சனி பகவானுக்கு அர்ச்சனை பரிகாரம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிட்டு வந்தால் அவர்கிட்டேருந்து பேர் 7 நாட்டு சனி நடக்கிறவா எல்லாருக்குமே ஆபத்துன்னு சொல்கிறதுக்கு இல்லை. யோகமாகவே கொடுப்பார் சனி பகவான். நிறைய பேருக்கு 7 நாட்டு சனி காலத்தில் நிறைய யோகங்களும் நடந்திருக்கு. 7 நாட்டு சனி வந்தவனுக்கெல்லாம் பிரச்சனைங்கிறது இடம் இல்லை. அர்த்தம் யார் பரிகாரம் பண்ணணும்? திருநள்ளாறு போய் சனி பகவானுக்கு பரிகாரம். ஜாதக குறிப்பிட்ட ஜாதகக்காரங்க மட்டும் அதை இல்லை, யாருக்கு 7 நாட்டு சனி எப்போ வருதுன்னு அந்த காலகட்டத்தில் அவ்வளோதானே, எல்லாருக்குமே வரும். 7 நாட்டு சனிங்கிறது எல்லாருக்குமே வரக்கூடிய அந்த வயசு, அந்த குழந்தை பிறக்கிறது அந்த காலகட்டத்தை பொறுத்து இருக்குது. சில பேர் வராமலே கூட போகும், எல்லாருக்குமே வரும்னு அர்த்தம் இல்லை. சில பேருக்கு வரும், சில பேருக்கு குழந்தையிலேயே போயிடும். பச்சை குழந்தைக்கு 7 நாட்டு சனி வந்தால் என்ன பண்ணும்? பாவம் குழந்தை, 1 வயசு 2 வயசு குழந்தை, அதுக்குமே 7 நாட்டு சனி வரத்தான் செய்யும். அது போயிடும், 7.5 வயசுக்குள்ளே போயிட போகுது. பிறக்கும் போதே 7 நாட்டு சனியில் குழந்தை பிறக்கிறதும் உண்டு, அது எல்லாமே கணக்கு. அந்த குழந்தைக்கு என்ன பாதிப்பு எப்படி ஒன்றுமே இல்லை. அந்தந்த வயதுக்கு ஏற்றபடி அந்த பலன்கள் சொல்ல வேண்டியது வருது. அதனால பாதிப்புங்கிறது எல்லாருக்கும் வராது. 7 நாட்டு சனி வந்தவாளுக்கு எல்லாமே ஆபத்துன்னு சொல்கிறதுக்கு இல்லை, யோகமும் நிறைய நடந்திருக்கு. அப்படி அவளுக்கு பரிகாரம்னா திருநள்ளாறு போய் சனி பகவான் கோவிலுக்கு தான் பரிகாரம். சனி பகவானுக்கு அந்த எள்ளு மூட்டை விளக்கு வைக்கிறது. எள்ளு மூட்டை விளக்குன்னு அங்கே கோவில்லே விற்பான். அதை வாங்கி வச்சுட்டு நவகிரகம் 9 சுற்றுறது. தினம் வாரம் சனி பகவான் அருகாமையில் உள்ள ஒரு கோவிலில் சனி பகவான் பாதத்தில் எள்ளு மூட்டை விளக்கு வச்சு, அங்கே போக முடியாதவா அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க நவகிரக கோயிலில் சனி பகவான் இருப்பார். எல்லா கோவில் அங்கே ஒரு விளக்கு வச்சு கும்பிட்டுட்டு வந்தால் போகிறோம். அவ்வளோ ஒரு பெருத்த 7 நாட்டு சனியை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. அதுவும் ஜாதகத்துக்கு மாறும். எல்லாருக்கும் 7 நாட்டு சனி கெடுதல் இல்லை. சரிங்க, பார்த்துக்கோங்க.